இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தாலே ஆஹா ஓஹோ என்று யூகங்களை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், சிலர் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை, ஆனால் அவர்கள் அடுத்த முதல்வராம் என தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். நமக்கு பாசிட்டிவாக எந்த செய்தியும் அன்றைய ஊடகங்கள் வெளியிடவில்லை, விவாதிக்கவில்லை, அதை இருட்டடிப்பு செய்தார்கள். அடுத்து நடந்த 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மூப்பனார் இல்லாத போது நாம் தனியே ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியில் இடம்பெற்ற யாருக்கும் நம்முடைய தொகுதியிலே வாக்குகள் இல்லாத நிலையில் நம்முடைய வாக்குகள் மட்டுமே என்கிற சூழலில் அந்த களத்தில் நாம் நின்றோம். அப்போது 1999 பெற்ற வாக்குகளை விட 30,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம். 2,55,000 வாக்குகள் பெற்றோம். அன்றைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களோ அரசியல் களத்தில் உள்ளவர்களோ அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தாலே ஆஹா ஓஹோ என்று யூகங்களை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து செய்தியை ஊதி பூதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தான் அங்குலம் அங்குலமாக போராடி 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 இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.